சொல்லுங்கம்மா, யாருக்கு பிரச்சனை? வக்கீல் சொன்னா அவர் கோட்டு போட்டுறத காணும். அது அவர் கோர்ட்டுக்கு போகும்போது போட்டுட்டு போவாரு. ஏம்மா நீங்கள் 2 பேரே வக்கீல் மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிருக்கீங்க. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். இவ்வளோ ஒருத்தன் ஏமாத்திட்டான். அப்படியா? என்னம்மா ஏமாத்தினா? முதல்ல கட்டி தரான்னா இப்போ தரமாட்டேன்றான். கட்டி தரேன்னா இப்போ கட்டி தர மாட்டானா? ஓ, கட்டிக்கிறேன்றான், இப்போ கட்டிக்க மாட்டானா? சரிம்மா, யார் அவன் என்னன்னு சொல்லுமா டீட்டெயில. அவர் ஒரு இன்ஜினியர். ஓஹோ, முதல்ல என்ன சொன்னான், இப்போ என்ன சொல்கிறான்? முதல்ல எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னா இப்போ முடியாதுன்னு சொல்றாங்க சார். இப்படிதாம்மா இருக்கானுங்க பாதி பேருக்கு மேலே. சரி, நீ பணம் ஏதாவது ஏமாந்தியா? சார் இவகிட்ட கேட்டு அவன் பணம் வாங்கிட்டான். இப்போ இன்னும் பணம் கொடுன்னு கேட்குறான். ஐயோ, இது புதுசாக இருக்கம்மா. வழக்கமாக ஆம்பளைங்கிட்ட தான் பொம்பளைக்கு பணம் வாங்கி ஏமாற்றுவாங்க. இவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பான் போல இருக்க. அவ்வளவு ஜெகஜால கில்லாடி அவன். சரிம்மா, இப்போ எவ்வளோ பணம் கேட்குறான்? இப்போ தொட்டதுக்கெல்லாம் பணம் கேட்குறான் சார். ரொம்ப வித்தியாசமாக இருக்க. ஆம்பளைங்க தான் பொம்பளை தொட்டதுக்கெல்லாம் பணம் கேட்பாங்க, பொம்பளை ஆம்பளை தொடுறதுக்கெல்லாம் பணம். ஒரே குழப்பமாக இருக்க. ஏம்மா எனக்கு சரியாக புரியல. எதுக்கு பணம் கேட்குறான்னு டீட்டெயிலாக சொல்லுமா. நான் சொல்கிறேன் சார், முழுசாக கட்டணும்னா பணம் கொடுன்னு கேட்குறான். அப்போ முதல்ல ஒரு முடிச்சு போட்டு இப்போ முழுசா இன்னும் 2 முடிச்சு போடுறது கேட்குறானா? சொல்கிறாரு அவரு. நான் என்ன சொல்கிறேன்னு கூட புரியாத அளவுக்கு வெள்ளந்தியாக இருந்திருக்கேம்மா. சரி, ஓகே விடு. இப்போ என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? அவன் கட்டி கொடுக்கணும் சார். அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணு அவன் கட்டி கொடுக்கணுன்றியா? சார் எனக்கு ஒன்றுமே புரியல சார். யாருக்கு யார் கல்யாணம் பண்ணிட்டு யாரை கட்டி கொடுக்கணும்? இல்லைம்மா, நீங்கள் தானே சொன்னீங்க அவன் கட்டி கொடுக்கணுன்ட்டு. அதை தான் கேட்டேன். சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாரு சார். புருஷனா? ஆமாங்க சார், அவர் ஃபாரின்ல இருக்காரு சார். அங்கே ஃபாரின் புருஷன், இங்கே இன்ஜினியர் லோக்கல் புருஷனா? என்னம்மா சொல்கிறாங்க சார்? இப்போ எனக்கு தெரிய சொல்கிறேன் சார். இவ புருஷன் ஃபாரின்ல இருக்காரு. ஃபாரின்ல இருந்து பணம் அனுப்பிச்சு வீடு கட்ட சொன்னா அந்த பணத்தை அவர் இன்ஜினியர்கிட்ட கொடுத்து வீடு கட்ட சொன்னதுக்கு இன்ஜினியர் பாதி வீடு கட்டிட்டு இப்போ மீதி வீடு கட்டுறதுக்கு பணம் கேட்குறாரு. ஓ, இதுதான் முதல்ல கட்டி கொடுத்தாரு, கட்டிக்க மாட்டுறாரு நீங்களே, இதுதானா? இப்போ புரியுது. சரி, ஏன் பாதியில் நிறுத்தினாரு, மீதி ஏன் கட்டி தர மாட்டுறாரு? அதை நான் சொல்கிறேன் சார். படிக்கட்டு கட்டினா எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாரு, பால்கனி கட்டினா எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாரு. இப்படி எல்லாத்தையும் கேட்டுருந்தா நான் எங்கே சார் போகிறது? அட லூசு மாரியாத்தா, உனக்கு புரியலையா? அது எக்ஸ்ட்ரா காசு கேட்கல, எக்ஸ்ட்ரா தான் வரும். ஒரு வீடு கட்டும் போது படிக்கட்டு இன்க்ளூடட் கிடையாது, பால்கனி இன்க்ளூடட் கிடையாது, இப்படி நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி எந்த சிமெண்ட் போடுறாங்க, எந்த கம்பி போடுறாங்க, எந்த ஒயர் போடுறாங்க, எந்த டேப்பு போடுறாங்க, எந்த டைல்ஸு போடுறாங்க, எவ்வளோ மண் கலப்பாங்க, அப்படி எல்லாத்தையும் நீ வேலையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே இன்ஜினியர்கிட்ட கேட்கணும். எப்பா நீ என்ன இன்ச்சு கம்பி போடுவ, எந்த கம்பெனி கம்பி போடுவ, எந்த சிமெண்ட்டை போடுவ, பூசு வேலைக்கு என்ன சிமெண்ட்டு, என்ன மண் போடுவ, இப்படின்னு நீ மொத்தத்தையும் கேட்டுட்டு பட்ஜெட்டை வாங்கிட்டு வீடு கட்டணும். நீ என்ன பண்ணியிருப்பனா, கட்டணும் வீடுன்னு சொன்ன உடனே அவர் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார், இது இது இவ்வளோ பண்ணிடலாம், ஒரு 10 லட்சத்தில் பண்ணிடலான்ட்டு. நீயும் 10 லட்ச ரூபாய் நோட்டிகிட்டு இருப்ப, அவர் வாங்கிட்டு இருப்பார். நீ போய் நோண்டிக்கிட்டே இருந்திருப்ப, இன்னும் இந்த சிமெண்ட் நல்லா இல்லையேன்னா இந்த கம்பி வேறு கம்பி போடுங்க. அப்போ நல்லது நல்லது நல்லதுன்னு கேட்ட உடனே 10 லட்சம் காலி, மீதி பண்ணனா எக்ஸ்ட்ரா பணம், அதை தான் கேட்டிருப்பாங்க. எப்படி சார் பார்த்த மாதிரி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? இது மாதிரி ஒரு நாளைக்கு 10 கேஸு பார்க்குறேன். நீங்கள இன்ஜினியரே வந்து ஓன்னு கதறான். சார் நான் முதல்ல இது சொல்லிட்டேன் சார். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஏன் இந்த ஒயர் போட்டிங்க, அது நல்ல ஒயராக போடுங்க, என்ன இந்த சிங்க் போட்டிருக்கீங்க, நல்ல சிங்காக போடுங்க, என்ன இந்த டைல்ஸு, நல்ல டைல்ஸாக போடுங்க, ஸ்க்ராட்ச் கார்டு வேணும், வாட்டர் ப்ரூஃப் வேணும், இப்படி எல்லாம் கேட்குறாங்க சார். அதுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கேட்டால் கேஸ் போடுறாங்க சார். எங்கிட்டே நிறைய கேஸ் வந்திருக்கு. இது இன்ஜினியருக்கும் அதாவது ஹவுஸ் ஓனருக்கும் ஒரு டீலிங்கில் என்ன பண்ணணும்னா, ஒரு வீடு கட்டுறது போது முன்னாடி தெளிவாக பேசுங்க. சார் என்ன சைஸில் கட்ட போகிறீங்க, எந்த சிமெண்ட் யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன மணல் யூஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ மணலுக்கு எவ்வளோ சிமெண்ட்டை கலப்பீங்க, எத்தனை நாளில் முடிச்சு கொடுப்பீங்க, ஜன்னலுக்கு வருதுல்ல அந்த டோரு உட்டா அயனா, உட்டுனா என்ன உட்டில் வைக்க போகிறீங்க, என்ன சைஸில் வைக்க போகிறீங்க அப்படின்னு தெளிவாக கேட்கணும். இப்படி இன்ச்சு பை இன்ச்சாக எழுதி வாங்கணும். முதல்ல இது 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 இதுதான் அப்படின்னு சொல்லி வாங்கினாதான் உங்களுக்கு அவருக்குமே பிரச்சனை வராது. இல்லைன்னா இந்த பிரச்சனை ஓயவே ஓயாது.
அப்போ நான் மீதி பணம் கொடுத்து தான் ஆகணுமா சார்? பணம் இப்போ இருக்கா இல்லையா? மீதி கொடுக்குறது இருக்கட்டும், வச்சிட்டு இருக்கியா? ஃபாரின்லேருந்து உன் புருஷங்கிட்ட கேட்க போறியா? என்ன ஐடியாவில் இருக்க? சார் இப்போ என் கையில் எதுவுமே இல்லை சார். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் திட்டுவார் சார். ஏம்மா, வீடையும் நல்லா கட்டி முடிக்கணும், அதே நேரத்தில் புருஷங்கிட்டையும் கேட்கக்கூடாது. பிரச்சனை தீர்க்கணும்னா ஒரே ஒரு வழி இருக்குது. வீட்டுடைய ஃபோட்டோ என்கிட்ட அனுப்பு, நான் சினிமா கம்பெனிக்கு அனுப்புகிறேன். பேய் வீடு ஷூட்டிங் எதனா இருந்ததுன்னா கட்டின விட்டு அதே லெவலில் ஷூட்டிங்க்கு விடு, காசு கொடுப்பானுங்க. ஒரு 10 ஷூட்டிங் விட்டு வந்த பணத்தில் மீதியை கட்டு. இதுதான் பண்ண முடியும். கன்சல்டிங் ஃபீஸ் 1500 மட்டும் கொடுத்துட்டு போங்க. சார் ஐடியா நல்லா இருக்குது சார். நீங்கள் ஆர்டர் வேணால் பிடிச்சி கொடுங்க, நான் வேணால் உங்களுக்கு கமிஷன் தரேன் சார். எது? நான் வக்கீலா புரோக்கரா? ஏம்மா, ஐடியா கொடுத்து ரூபா கேட்டால் கமிஷன் தரேன், ஆர்டர் பிடிச்சி கொடுன்ற? அது இருக்கட்டும் சார். உங்ககிட்ட இவ்வளோ நான் கூட்டு வந்தேனே, அதுக்கு நீங்களும் எனக்கு கமிஷன் தரணும், இவ்வளோ எனக்கு கமிஷன் தரணும்ல. இது என்னடா புது பிஸ்னஸ் டெக்னிக்கலாக இருக்குது? நாங்கள் கஷ்டப்பட்டு பிஏபிஎல் படிச்சுட்டு அட்வொகேட்னு போர்டை போட்டுக்கிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு நாங்கள் கோர்ட்டுக்கு போய் வாதாடுறோம். இது நோகாமல் கூட்டு வந்து உக்காந்துட்டு நானும் கமிஷன் தரணும், ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்தேன், அவளும் எனக்கு இப்போ கமிஷன் தரணும்னா என்ன இது பகல் கொள்ளையாக இருக்க? ஏய், நீ எனக்கு கமிஷன் தரனாலும் பரவாயில்ல, நீ என்னோட ஃப்ரெண்டு. ஆனால் உன்னை நான் கூட்டு வந்தேன்ல, அதுக்கு நம்ம எப்படி சண்டை போட்டதை அவர்கிட்ட கமிஷன் வாங்கிட்டு போவோம் கம்முனு. டேய் அண்டாங்களா, என்ன பேசுறீங்க ஆஃபீஸில் உட்காந்து? உங்களுக்குள்ள வாடி வாங்கிட்டு போகலாம் திரும்ப. சரிடி, உங்களுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தேன் பாரு. போ கிளம்பு, காசு கொடுக்கலாம்லாம் பரவாயில்ல. ஏய், எப்படி நான் பேசின பேச்சில் அந்த ஆளே பீஸ் வேணான்னு சொல்லிட்டா பற்றியா? வா, எப்படியே கம்முன்னு வந்து போயிடுவோம் நம்ம. 2 பேரலும் எப்படி உருண்டு போகுது பாருங்க. ஐயோ, வக்கீல் தொழிலில் நான் எத்தனையோ கிரிமினலை பார்த்துருக்கேன், இது மாதிரி கிரிமினலை இதாங்க பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் இவங்க தான் நடிச்சிருந்தாங்க, இவங்க தான் பாதிக்கப்பட்டவராக அதில் சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி நீங்கள் எந்த வேலை தொடங்கினாலும், வீடு கட்டுறதான் இல்லை, எந்த வேலை தொடங்கினாலும் முழுசாக தெளிவாக கேளுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் கடைசியில் சிக்கலில் போயிடும். ஒருவேளை நல்லா வரும்னு நினச்சிட்டு ஏதாவது செலவு பண்ணலான்னா அது கரெக்டான செலவு தானான்னு முதல்ல பாருங்கள். இல்லை இது குறைக்க முடியுமா, இல்லை கூட்ட முடியுமா அப்படின்னு பல விஷயத்தை அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னா, கல்யாணத்துக்கு என்ன கொடுக்கலாம், என்ன வேணாம், என்ன வேணும் அப்படின்றத முடிவு பண்ணணும். நம்ம பாட்டுன்னு பார்த்துக்கலாம்னா கடைசியில் கையில் கடனோ வாங்கி போடுவோம். இல்லை வச்சுக்கோ, ஐயோ கடைசியில் இது சொதப்பிடுச்சே, இதுக்கு செலவு பண்ணியிருக்கலாமோன்னு அப்புறம் யோசிக்க வேண்டியது, இல்லை இதை கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு அப்புறம் யோசிக்கிறது. இது மாதிரி பல சிக்கல் வருது. இவங்கள மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல பார்த்துக்கலான்னு நினைக்காம தெளிவாக யார்கிட்டனா இதை பற்றின டிஸ்கஷன் பண்ணி வீட்டில் கலந்து பேசி ஒரு பட்ஜெட் வாங்குங்க. பட்ஜெட் வாங்கிட்டு அப்புறம் தான் எதையும் தொடங்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மிக முக்கியமாக இது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வணக்கம் சொல்லிடுமா? வணக்கங்க. இது ஒன்று தான் சொல்லியிருக்காங்க.